கண்டிப்பா போன வெள்ளிக்கிழமை சாயங்காலம் இந்த கொலை கொள்ளைன்னு தமிழ்நாட்டுக்குள்ள நடந்த எல்லா ரிப்போர்ட்டுமே நம்ம சிஎம் கையில போயிருந்திருக்கும். சனிக்கிழமை ஆப்வியஸ்லி சுதந்திர தினத்தை அவங்க கொண்டாடியே ஆகணும், வேற வழியே கிடையாது. சோ இந்த லிஸ்டும் இருக்கும், சீஃப் கெஸ்ட் லிஸ்டும் இருக்கும். என்னங்க சிஎம் சார், மனசாட்சி உறுத்தணும்லங்க சார். அமுதன்னு ஒரு பையன் உங்களை எல்லாம் நம்பி இருப்பான்ல, ஓட்டு போட்டிருப்பான்ல. எங்க அண்ணன் விஜய் ஆட்சி வந்தா கண்டிப்பா அந்த பையன் ஒன்னா விஜயோ விஜயாவோ தாங்க இருக்கணும். எங்க அண்ணன் ஆட்சியில ஏதாவது ஒரு கெட்ட பேர் வந்தா உடனே நான் பொங்கி எழுவேன் அப்படின்னு எல்லாம் அவங்க வீரவசனம் பேசியிருப்பாங்கல்ல. அண்ணா ஆட்சியை காப்பாத்துறதுக்காக தான் தம்பி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படி ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்திருப்பாரு. சாரி, விஜய் மாமாவுடைய ஆட்சியில நல்ல பேர் வரணுங்கிறதுக்காக. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அந்த பையனை மாதிரி இன்னும் 2-3 பசங்க அன்னைக்கு ஒரு நாள்ல இருந்தாங்க. அது எல்லாமே ரிப்போர்ட்டா உங்களுக்கு வந்திருக்கும்ல. சாரி, வியாழக்கிழமை சாயங்காலமே வந்துருச்சு. அதுக்குதான் வெள்ளிக்கிழமை சாயங்காலமே நம்ம ராஜ்மோகன் சொன்னார்ல, அது கோஷ்டி மோதலுங்க அப்படின்னு. மறுபடியும் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கிட்ட நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. நீங்க இன்னைக்கு கல்வி அமைச்சர். இது நடந்தது உயர்கல்வியில, அது வேற விஷயம். இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நீங்க இன்னுமே யூடியூபராவே நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த விஷயத்த பேசுனது புச்சட்னி யூடியூப் சேனல்ல இல்லைங்க, தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துல. யூடியூபரா இருக்கும் போதே இத பத்தி பேசும்போது ரொம்ப பொறுப்போட தான் பேச வேண்டியதா இருக்கும். நம்ம நார்மலா ரீல்ஸ் எல்லாம் போட்டுற முடியாது. ஆனா சட்டமன்றத்துல நின்னுட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே ராஜ்மோகன். ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக அது ஒரு கோஷ்டி மோதல்ங்க, கோஷ்டி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாகுபலி கோஷ்டி, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பல்வால் தேவன் கோஷ்டி. இப்படி இந்த 2 கோஷ்டிக்கும் நடக்கிற மோதல்.